கூனி குனிந்து போக நாங்கள் அதிமுகவோ திமுகவோ இல்லை என்றும், திமுக பாஜகவுடன் சமரசம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை என்றும் தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்ன பார்க்கலாம். திமுக அதிமுகலாம் பலமான கட்சி, அவங்களுக்கெல்லாம் அரசியல் பண்ண தெரியும், அனுபவம் இருக்குது. ஆனால் விஜய்லாம் அந்த அனுபவம் இல்லை, அவராலலாம் அந்த அளவுக்கு எடுத்து பண்ண முடியாது. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இந்த எலெக்ஷனில் அவர் தனித்து நின்று அவருடைய பலத்தை நின்று காட்டணும். அது காட்டினா மட்டும் அடுத்த எலெக்ஷனில் அவரால் ஒரு 4 பேர் தேடி வரக்கூடிய தன்மை வரும். தனித்து ஆட்சி கூட அமைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அவரால். அவர் எவ்வளோ ஓட்டு வாங்குவார்னு என்ன நிரூபிக்கலை. அவர் அரசியல் இன்னும் இறங்கலை. இப்போ தான் முதல்ல போட்டி விடுறாரு. அதனால் தனிச்சு நின்று கலங்கன்னா தான் அவருக்கு நல்லது. எத்தனை செய்த ஓட்டு வாங்குவார்னு பார்த்துக்கிட்டு அவர் அவருடைய அரசியலை தீர்மானிக்கலாம் தான் என்னுடைய கருத்து. ஆட்சி மாற்றம் வரணும் தான். ஏடிஎம்கே இவங்கெல்லாம் இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க. விஜயகாந்த் வந்தார், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல. இப்போ விஜய் வராரு, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். கொடுத்து பார்த்தா அவங்க ஏதோ நல்லது பண்ணுவாருன்னு நம்பி போடலாம் ஓட்டு. சிவாஜி கணேசன், விஜயகாந்த், ராஜேந்தர், சரத்குமார் போன்றவர்கள், பாக்கியராஜ் இவர்கள் கதை போன்றுதான் இவர்கள் கதை ஆகுமே தவிர இவர் நினைத்த போல் கூட்டணி இல்லாமல் செவிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அதிமுகவும் சரி, பாஜகவும் கூட்டணி இல்லைனாலும் மற்ற கட்சிகளோட கூட்டணி இருந்தால் தான் அவரால் அவங்க நினைக்கிற அளவுக்கு ஓட்டுகள் வாங்க முடியும். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.